இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை கூட நாம் வாசிக்க கேட்போம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. என்னை பலப்படுத்துகிற ஒரு கிறிஸ்து இருக்கிறாரு. அல்லேலூயா. தெய்வ பிள்ளைல அந்த கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று ஒரு பெரிய விசுவாச அறிக்கையை செய்கிறத பார்க்குறோம். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தெய்வ பிள்ளைல 12 அப்போஸ்தலர்கள் பிறகு மிகப்பெரிய அப்போஸ்தலராய் இங்கு காணப்படுகிறத நாம் பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் சபைகளை ஸ்தாபிக்க, சபைகளுக்கு ஒரு அஸ்திபாரமான உபதேசங்களை கொடுக்க, சபைகளுக்கு வேண்டிய ஆலோசனைகள், சபைகளை கட்டுவிக்கிறதுக்கான காரியங்களில் மிகப்பெரிய பங்கை இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் வகித்திருக்கிற பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் தெய்வ பிள்ளையில் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு பெரிய வைராக்கியம் இருந்ததை, கர்த்தரை குறித்த ஒரு ஜீல் இருந்ததை நம்ம நன்கு அறிந்திருக்கிறோம். பல காரியங்களை இவர் இருக்கிற எபிரேயர் நிருபத்தோட 14 நிருபங்களை இவர் எழுதியிருக்கிறது நாம் அறிந்திருக்கிறோம். பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு தெய்வ மனுஷன். அந்த தெய்வ மனுஷன் சொல்கிறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு. ஆமென். ஒரு காலத்தில் நான் பலசாலியாக இருந்தேன். உலக பிரகார பலத்தில், ஞானத்தில், அதிகாரத்தில் நான் பலசாலியாக இருந்து காரியங்களை சாதித்தேன். ஆனால் அதெல்லாம் ஒன்றுமில்லை அப்படின்னு பவுல் அறிந்து தான் தேவனில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் என்ன சொல்றா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு என்று தைரியமாக இங்கே சொல்லுகிறத பார்க்கிறோம். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படிப்பட்டது தெரியுமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குப்புக்கு சமீபமான போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. ஆமென். அவர் பெரிய அதிகாரத்தில் இருந்தவர் தான். பவுல் சாதாரணமான நிரல. அவர் கிறிஸ்துவர்களை சபையில் துன்புறுத்தினவன். முதல் 2 வசனங்களை வாசிப்பீங்கன்னா அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். இந்த சவுல் என்பவன் என்ன பண்ணனாக்கா, சீரி பிரதான ஆசாரியத்தில் போயிட்டு அவன் கிறிஸ்துவர்களை துன்புறுத்துவதற்காக, அங்கே அவங்கள அடித்து நாசம் பண்ணுவதற்காக அவர் லெட்டரை வாங்கிட்டு வராரு. எப்படியாவது கிறிஸ்துவத்துக்கு விரோதமாக, கிறிஸ்துவுக்கு விரோதமாய் செயல்பட்ட ஒரு நபர். ஆனால் அப்பொழுது ஆண்டவர் சந்திக்கிறார். ஆண்டவர் சந்திக்கும் போது அங்கே கண்களில் குருடாக்கப்பட்டவனாய், அந்த கண்களில் செதில்கள் விழுந்தனால அவன் பார்வையற்றவனாய், தன் பலத்தை இழந்து போய், தன்னுடைய சத்துவத்தை, தன் அதிகாரத்தை இழந்து போய் ஒன்று முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிற பார்க்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் சவுலோடு அவன் இடைப்படுகிறத நான் பார்க்கிறோம். அப்படியேப்பட்ட துன்புறுத்தின சவுல் தான், சபைகளை சீரழித்த சவுல் தான் இப்போ என்னவா மாறுனா மிகப்பெரிய அப்போஸ்தலனாகிய பவுலாய் மாறுகிறார். அல்லேலூயா. கிறிஸ்து அவருக்குள்ள வந்த உடனே, அவன் இயேசுனுடைய சீஷனாய் மாறின உடனே மிகப்பெரிய ஒரு மிக வல்லமையான அப்போஸ்தலனாய் செயல்படுகிறத நான் பார்க்கிறோம். அந்த பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற ஒரு கிறிஸ்து இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு பலவீனங்கள் இருக்கலாம், சரீர பிரகாரம் பலவீனமாக இருக்கலாம், உங்கள் ஆத்மாவில் பலனாக இருக்கலாம், உங்கள் ஆவியில் பலனாக இருக்கலாம். என்னால் ஜெபிக்க முடியல, என்னால் வேதத்தை வாசிக்க முடியல, என்னால் பரிசுத்தமாக வாழ முடியல, என்னால் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய முடியல, பல விதமான பலவீனங்கள், ஒரு சரீர பிரகாரம் லிட்டரலாக பலவீனங்கள் காணப்படலாம். தெய்வப்பிள்ளையில் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவர் உனக்குள்ளே இருக்கிறார். ஆண்டவர் உனக்குள்ளே இருக்கிற வரையிலும் உன்னை பலப்படுத்தி கொண்டே இருப்பார். ஆமென். அதனால தான் ஏசாயா 41:10 வாசிக்கிறோம், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் அல்லவா? தேவப்பிள்ளையில இன்னைக்கு உங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டுன்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றது போல நீங்க விசுவாச அறிக்கை செய்யுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இருக்கிறார். அவர் பலத்தில் பராக்கிரமசாலி. என்னையும் பலப்படுத்தி அவர் மூலியமா நான் சகலத்தை செய்து முடிப்பேன். ஹல்லேலூயா. உங்க பலவீனத்தில் அவர் பலன் பூர்ணமாக விளங்கும். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தான் அது நடக்கிறது. அவர் ஆண்டவரே இந்த பலவீனம் நீங்கும்படி ஜெபிக்கும் போது என்ன தெரியுமா சொல்றாரு, உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு அவர் உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் உங்களை கொண்டு அவர் செய்வார். சோர்ந்து போகாதீங்க. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். சோதரப்பா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது போல
ஆண்டவரே இவர்களையும் பலப்படுத்தும். இவர்கள் மூலியமாக நீ என்னென்ன செய்ய சித்தமாக இருக்கிறோ அது 100க்கு 100 செய்து முடிக்க உதவி செய்யுங்க. கிருபை பாராட்டுங்க. ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். ஆமென். அவர் உங்களை பலப்படுத்திருக்கிறார். தைரியமாக போங்க. God bless you.